நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியை காண சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய LED திரைகள் அமைத்து பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு ரசிகர்களுக்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய். இந்த கிரிக்கெட் போட்டியை காண்பதற்காக மெரினா கடற்கரையில் ரசிகர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன? வணக்கம் அன்பான மக்களே, வணக்கம். ICC T20 உலகக்கோப்பையினுடைய இறுதிப் போட்டி இன்றைய தினம் அகமதாபாத், குஜராத் இருக்கக்கூடிய அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தக்கூடிய நிலையில் அந்த போட்டியை சென்னை மெரினா கடற்கரையில் நேரடி ஒளிபரப்பானது செய்யப்பட இருக்கின்றது. சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. 5:30 மணி முதல் 7 மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகளும், 7:30 மணி முதல் 11 மணி வரைக்கும் அந்த T20 உலகக்கோப்பை போட்டியானதும் நடைபெற இருக்கின்றது. அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் தற்பொழுது இந்த மெரினா கடற்கரைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ICC T20 இறுதிப் போட்டி மிக முக்கியமான போட்டி. இந்தியா நியூசிலாந்து மோதக்கூடிய போட்டி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை T20 நடப்பு சாம்பியன் 2024 கோப்பையை வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆண்டும் கோப்பையை வெற்றி பெற்றே ஆட வேண்டும் என்ற முனைப்போடு இந்திய அணி களம் கண்டு விளையாட இருக்கின்றது. ஒரு தரப்பு மக்கள் நியூசிலாந்து தான் வெற்றி பெற்றுவிடும் என்றாலும் கூட மற்றொரு தரப்பு மக்கள் எப்போ என்ன நடக்கும் என்றே தெரியாது, நியூசிலாந்தை வெற்றி பெறவே முடியாது என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த போட்டியானது நடைபெற இருக்கின்றது. அந்த போட்டியை நேரடி ஒளிபரப்பு சென்னை மெரினா கடற்கரையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போட்டி பிளேயிங் என்றும் பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி இரண்டு அணிகளும் மோதி போட்டியை பொறுத்த வரைக்கும் 30 முறை இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. 18 முறை இந்திய அணியும் 11 முறை நியூசிலாந்து அணியும் ஒரு முறை டையில் முடிந்திருக்கின்றது. T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இரண்டு அணிகளும் 3 முறை மோதி இருக்கக்கூடிய நிலையில 3 முறையும் நியூசிலாந்து அணிதான் வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த நரேந்திர மோடி மைதானத்தில் தான் ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டியிலும் இந்தியா தோற்றிருக்கின்றது என்பதையும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இந்த T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பிளேயிங் 11 மிக சக்தி வாய்ந்த ஒரு பிளேயிங்களாகத்தான் சீசன் முழுவதும் இருந்திருக்கின்றது. அப்படித்தான் இறுதிப் போட்டிகளும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய போட்டி சரியாக 6:30 மணிக்கு டாஸ் தொடங்கும். அதன் பிறகாக 7 மணிக்கு போட்டியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டி ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு போட்டி என்பதனால சென்னை மெரினா கடற்கரையில சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த LED திரையில இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். LED திரையிலும் ஏற்பாடுகள் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.